உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். 1 கிலோ மிளகா படிலா 4 நாள்ல காலி பண்ண என்ன அர்த்தம்? அக்கா, வீட்டுக்கு கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு பாக்கிய கொண்டு போய் அடிச்சிருக்கலாம். அண்ணன் பாவம்ல. இதே அடிச்சிருக்கலாமா? எங்க அடிச்சிய? இல்லையே, நான் ஒன்னும் சொல்லலையே. சுத்தம். இலே, இப்ப நீ உண்மையை சொல்லல, கரண்டியாலே மண்டையில கொட்டுவேன். நான் ஓமண்ண பாபா பாபா பாபா. இலே, திரும்ப சொல்லு. என்ன சொன்ன? நான் ஓமண்ண. ஏய், அடுத்து என்ன சொன்ன? அதை சொல்லு. பா பா பாபா. தூத்துக்குடி பாபா பப்பா. என்னல ஆளாளுக்கு ஒரு ஊர் சொல்லுதிய? அவன் வேற பப்பா பேங்கா. இவன் என்னோட கடைசி மச்சான், பேச வராது. அடியாத்தி, அப்ப அந்த முத்துப்பாண்டி முகத்துல மிளகா அடிச்சது நீங்க 4 பேர் தானா? அட பாவிலா, ஏடி 4 பொம்பளை பிள்ளைகளா போய் அவன் முகத்துல மொளாடி அடிச்சீங்களா நீங்க? ஆமாப்பா, எங்களை மன்னிச்சிருப்பா. அண்ணன் தப்புதான், ஒரு கோவத்துல போய் அடிச்சுட்டு வந்துட்டோம், மன்னிச்சிருன்னு. ஆமாண்ணே. டேய், இது பாரு, ஐடியா கொடுத்தது நான் தான், இவங்களை அழைச்சிட்டு போனதும் நான் தான். திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டு, தயவு செஞ்சு இவங்களெல்லாம் எதுவும் சொல்லாத. அட பாவி மவுள, ஏத்தா மொளாவடி அடிச்சது மட்டும் இல்லாம அவன் கண்ணுக்கு மருந்து வேற போட்டு வந்திருக்க நீ. சரியான ஆளு தாத்தா நீ. இல்லை, அவன் முகத்துல முதல்ல மிளகா பொடி அடிச்சது ஆறல கேட்கோம்ல. முதல்ல அவன் முகத்துல மிளகா பொடி அடிச்சது ஆறல. நான் தானே. இல்லை, நீ அவன் முகத்துல அடிச்ச? நீ அடிச்ச? ஆமாண்ணே, நான் தான். அக்காலாம் அந்த ஆளை கட்டி எடுத்து அடிச்சாவோ, நான் தான் நல்லா 2 கையிலையும் மிளகா பொடி எடுத்து 2 கண்ணையும் அரக்கி அரக்கி விட்டேன். சவாஸ்ல சவாஸ். ஏன் தங்கச்சிங்கன்னா இப்படிதானே இருக்கனே? இப்படிதான வீரமா இருக்கனே? இல்ல, ராத்திரி பூரா அவன் எரியுதுன்னு கத்திட்டு கிடந்தான். பரணி போய் வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த எரிச்சலே அடங்குச்சு. நீ என்னன்னா சிரிச்சிட்டு கிடக்க. ஒருவேளை அவன் கண்ணு போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? எப்போ அவனுக்கு கண்ணு போனா என்ன, காலு போனா என்ன? அவன் வேதனை பட்டான்ல, அது போறாதா? அப்படி சொல்ற என் செல்ல எருமை கடா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.